இன்னைக்கு கேமிங் இண்டஸ்ட்ரி இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னா அதுக்கு பிளே ஸ்டேஷன் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா கேமிங்குடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பிளே ஸ்டேஷன் கன்சோல்ஸ் பயங்கரமான சேல்ஸ் ஆயிட்டு இருந்தது. கேமிங்னா என்னன்னே தெரியாத இடம் வரைக்கும் பிளே ஸ்டேஷன் கேம்ஸை கொண்டு போய் சேர்த்துது. ஆனா இப்ப இருக்கிற பிளே ஸ்டேஷன் அப்படியே ஆப்போசிட். மணி மைண்டடா எக்ஸ்க்ளூசிவ்னஸ் எதுவுமே இல்லாம கஸ்டமர்ஸ் ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்றதுன்னு அவங்களுடைய ஃபால்ல நின்னுகிட்டு இருக்காங்க. பட் பிளே ஸ்டேஷன் ஃபால் ஆகுமான்னு கேட்டா எக்ஸ்பாக்ஸ் இப்படியே இருந்தா கடைசி வரைக்கும் பிளே ஸ்டேஷன் ஃபால் ஆகாது. அப்படி எக்ஸ்பாக்ஸ் என்ன தப்பு பண்ணாங்க? பிளே ஸ்டேஷன் ஃபால் ஆவாங்களா மாட்டாங்களா? எக்ஸ்பாக்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். PS2 தான் பிளே ஸ்டேஷனுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணமா இருக்கு. ஆனா PS4 தான் உண்மையான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கன்சோல். ஏன்னா PS2 அண்ட் PS3 கேம்ஸ் உடைய கம்பாரிசனை வச்சு பார்க்கும்போது கிராஃபிக்கலா சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். இதுவே PS3ல இருந்து PS4க்கு ஒரு குயிக் அப்கிரேடா இருக்கும். PS3ல கடைசியா ரிலீஸ் ஆன கேமோ PS4ல ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆன கேமோ கிராஃபிக்கலா பயங்கரமான சேஞ்சில் இருக்கும். சோ பிளே ஸ்டேஷன் அவங்களுடைய கன்சோலை பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. பிளே ஸ்டேஷன் மட்டும் தான் இம்ப்ரூவ் பண்ணுவாங்களா, நாங்களும் இம்ப்ரூவ் பண்றோம்னு கேமிங் கம்பெனிஸும் அதுக்கேற்ற மாதிரியான கேம்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா PS4ஆல ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கான கேம்ஸையே கொடுத்தாங்க. உண்மையை சொல்ல போனா Red Dead Redemption 2 PS4ல 50 செகண்டுக்கு மேல டைம் எடுத்துக்குது. அண்ட் God of War 2018 கன்ஃபார்ம் PS4ல கதறதான் செய்யும். இதனாலதான் பிளே ஸ்டேஷன் PS4 Pro அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த PS4 Proவும் ஒர்த் ஃபார் மணியாவும் இருந்தது. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ற விதமாவும் இருந்தது. சோ ஃபேன்ஸ் நடுவுல PS5க்கான எக்ஸ்பெக்டேஷன்றது ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தது. பிளே ஸ்டேஷன் 5 உடைய ட்ரெய்லருமே அந்த மாதிரி தான் இருந்தது. சொல்ல போனா பிளே ஸ்டேஷன் 5 PS4 விட ஒரு பெரிய அப்கிரேடா இருக்க போது கிராஃபிக்ல கன்ஃபார்ம் போட்டோ ரியலிஸ்டிக்கா அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இங்க வந்ததுதான் கதையே வேற. சோ ஃபேன்ஸ் இவ்வளவு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததால பிளே ஸ்டேஷனுடைய தலகணம் அதிகமாகிருச்சு. இதனால PS5 எடுத்த பல டிசிஷன்ஸ் ரொம்பவே மோசமாவும் தப்பாவும் போய் முடிஞ்சிருக்குது. சொல்ல போனா பிளே ஸ்டேஷன் 5ல இருந்துதான் பிளே ஸ்டேஷனுக்கு மிகப்பெரிய ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்குது. PS4ல இருக்க எல்லா கேமுமே PS5க்கு போர்ட் பண்ணிட்டாங்க. இதுல என்ன இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதுதான் அவருடைய பிசினஸ் டாக்டிக்ஸ். உங்களால PS2ல இருக்க எல்லா கேமுமே PS3ல விளையாட முடியாது. PS3க்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்க கேம்ஸை PS2ல நினைச்சு கூட பார்க்க முடியாது. PS4க்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்க ஒரு பெரிய கேம் உங்களால PS3ல விளையாடவே முடியாது. ஆனா PS5 ரிலீஸ் ஆகி இத்தனை வருஷத்துல PS5க்கு எக்ஸ்க்ளூசிவா இப்ப வரைக்கும் எத்தனை கேம் இருக்குன்றதா எனக்கு தெரியல. ஒண்ணுமே இல்ல. இப்ப வந்த கேம்ஸ்லயே ஸ்பைடர்மேன் 2 தவிர்த்து மத்த எல்லா கேமுமே PS4ல விளையாட முடியும். அதுவும் ஸ்பைடர்மேன் 2ல ஃபாஸ்ட் டிராவல் அவ்வளவு ஸ்பீடா இருக்கு. அது மட்டும் இல்லாம PS5க்கு ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் வைக்கணும்ன்றதுக்காக தான் அதை வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் கன்சோல் வாங்குறதுக்கான காரணமே ஒரு ஃபுல்ஃபில்லான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க கிடைக்கும்ன்றதாலதான். இது கேமிங்கான கன்சோல். இந்த கன்சோலுக்காக சில கேம்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அந்த கேம்ஸை இந்த கன்சோல்ல மட்டும் தான் விளையாட முடியும். ரெண்டு செட்டிங் தான். அதுவும் அவங்க சொன்ன மாதிரியே 60 FPS and 30 FPS கான்ஸ்டன்டா கிடைக்கும். இப்படின்றதெல்லாம் முன்னாடி வரைக்கும் இருந்தது. ஆனா இப்ப பார்த்தா PS5க்கு எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ்ன்றதும் எதுவும் இல்ல, அந்த ஸ்டேபிலிட்டியும் இல்ல. அதுக்கு காரணம் PS5ஆல ஹேண்டில் பண்ண முடியாம இல்ல, ஆப்டிமைசேஷன் அவ்வளவு மோசமா இருக்கு. இதுவே ஒரு PS3 கேம்னா கன்ஃபார்ம் அந்த கேம் 30 FPSனா 30 FPSல எடுக்கும், 60 FPSனா 60 FPSல எடுக்கும். அதே மாதிரி PS4ஆல அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு தான் PS4 Proவை விட்டு பிளே ஸ்டேஷன் அவங்களுடைய சொன்ன வாக்கை காப்பாத்துனாங்க. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். பட் இந்த விஷயம் PS5ல அப்படியே மிஸ் ஆச்சு. பாக்ஸ்ல 8Kன்னு போட்டுட்டு இப்ப தூக்கிட்டாங்க. இங்க கேம்ஸ் 4Kலயே 60 FPSக்கு திணறுது. இப்ப வரைக்கும் பிளாக்மே தூக்காங்க, ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்களான்றது எனக்கு தெரியல. இன்கேஸ் அந்த கேம் ரிலீஸ் ஆகி எத்தனை நாள் கழிச்சு பேட்சை விட்டு இந்த கான்ஸ்டன்ட் 60 FPS வர வச்சாங்கன்றத தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்ப வர்ற கேம் PCக்கு ஆப்டிமைஸா இல்லனா பரவாயில்ல, ஆனா பிளே ஸ்டேஷன்ற கன்சோலுக்கு ஆப்டிமைஸா இருக்கணும். கேம் 60 FPSல கிடைக்கலன்னா என் ஸ்டோர்லயே ரிலீஸ் பண்ணாதான் பிளே ஸ்டேஷன் சொல்லணும். பட் இந்த கேமுக்கு இப்ப ஹைப் இருக்கா, ஆப்டிமைஸ் பண்ணியோ இல்லையோ ரிலீஸ் பண்ணி காசு பார்க்கணும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் பிளே ஸ்டேஷன் இருக்காங்க. இந்த பண வெறி எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னா எல்லா கேமையுமே PCக்கு போர்ட் பண்ணதுலதான். அவ்வளவு வெறி மாப்ளக்கே இல்ல உங்களுக்காக மாமா. PS4ல இருக்க எல்லா கேமையுமே PS5க்கு போர்ட் பண்ணி PS5ல இருக்க எல்லா கேமையுமே PCக்கு போர்ட் பண்ணிட்டாங்க. உங்களால PS5ல விளையாடுற எல்லா கேமையுமே PCல விளையாட முடியும். இன்ஃபேமஸ் அண்ட் பிளட்பார்ன் இந்த மாதிரி சில கேம்ஸை தவிர. ஆனா இன்ஃபேமஸை PCக்கு ரிலீஸ் பண்ணா காசு பார்க்க முடியாதுன்னு பிளே ஸ்டேஷன் நினைச்சிட்டு PCக்கு ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. சோ PS5க்கு எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ்னு சொல்லி எதுவுமே இல்ல. இப்ப கேமர்ஸ் நடுவுல இருக்க ஒரே ஒரு क्वेश्चन, நான் ஏன் PS5 வாங்கணும்ன்றதுதான். ஏன்னா அவன் தான் எல்லா கேமையுமே PCக்கு போர்ட் பண்ணிட்டானே. இதுலயும் ரீமாஸ்டர்னு சொல்லி ஒரே கேமை 3 தடவை செல் பண்றாங்க. அந்த ரீமாஸ்டர் பண்ணதையும் PCக்கே செல் பண்றாங்க. டேய் யாரா நீங்கன்ற மாதிரி தான் இருக்கு.
PlayStation நினைச்சிருந்தா இந்த விஷயத்தை ப்ரமோஷன் டூலா கூட யூஸ் பண்ணிருக்கலாம். இப்போ God of War, Spider-Man, Horizon Zero Dawn இந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே பிசிக்கு ரிலீஸ் பண்ணி அந்த கேம்ஸ் உடைய செகண்ட் பார்ட் Ragnarok, Spider-Man 2, Miles Morales, Horizon Forbidden West இதெல்லாமே PlayStation எக்ஸ்க்ளூசிவா வச்சிருந்தா. ஆஃப்டர் ஆல் PS5 க்குன்னு ஒரு கேம் இருக்கிறதாவும் இருந்திருக்கும். PC யூசர்ஸையும் PlayStation பக்கம் கவர்ந்த மாதிரியும் இருந்திருக்கும். கேம்ஸை பிசிக்கு போர்ட் பண்ண மாதிரியும் இருந்திருக்கும். ஒரே கல்ல 3 மாங்க அடிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கேம்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாமே கிளிஃப் ஹேங்கர்ல முடிஞ்சதால செகண்ட் பார்ட்ஸை எக்ஸ்க்ளூசிவா வச்சிருந்தா அது ஒரு பயங்கர ப்ரொமோஷனா தான் இருந்திருக்கும். ஆனா PlayStation இதெல்லாம் விட்டுட்டு பிசிக்கு கேம்ஸை போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கேம் PlayStation விட பிசில பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். சோ இந்த போர்ட் பண்ணாம இந்த கேம்ஸை எக்ஸ்க்ளூசிவா மாத்திருந்தா கன்ஃபார்ம் PlayStationக்கு இது ஒரு பயங்கர பூமா தான் இருந்திருக்கும். ஆனா PlayStation இந்த மாதிரி லாங் டைம் ரெவென்யூவை பார்க்காம ரொம்பவே ஷார்ட் டைமான ரெவென்யூவை பார்த்து கோட்டை விட்டுட்டாங்க. இன்கேஸ் ஒரு கன்சோல் கேமர் இங்க பாத்தியா இந்த கேம் ஃபெடலிட்டில 30 FPS எவ்வளவு அழகா என்னால விளையாட முடியுதுன்னு காமிச்சா பிசி கேமர் அதே கேமை டேய் நான் 120 FPS இதை விட இந்த கேமை ரொம்ப அழகா விளையாடுவேன்டா அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. என்னதான் பிசி பிரைஸ் அதிகமாவே இருந்தாலும் அதை ப்ரொடக்டிவா நிறைய விஷயங்களை செய்ய முடியும். இன்கேஸ் உங்க ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பிசில செய்ய முடியும். ஆனா எத்தனை PlayStation யூசர்ஸ் ஓடிடியை PS5ல பாத்துக்கிட்டு இருக்காங்க? ரொம்பவே கம்மியான பீப்புளா தான் இருப்பாங்க. சோ PS5ன்றது கேமுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா செய்யப்பட்டது. அதுல நீங்க எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ்னு கொடுத்து உங்களுடைய கஸ்டமர்ஸை ரொம்பவே ஹாப்பியா வச்சுக்க ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு இவங்க பணத்தாசையில கேம்ஸ் எல்லாத்தையுமே பிசிக்கு போர்ட் பண்றது, ஒரே கேமை ரீமாஸ்டர் என்ஹான்ஸ்ட் எடிஷன் சொல்லி எல்லாம் சேல் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான். அண்ட் இந்த என்ஹான்ஸ்ட் எடிஷனை பத்தி பேசும்போது தான் PS5 Pro ஞாபகத்துக்கு வருது. IGNல என்ன சொல்றாங்கன்னா இந்த PS5 Pro ஒரிஜினல் PS5 கன்சோலா இருந்திருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா PS5 Proன்னு ஒன்னு லான்ச் பண்ணி அதுக்கு என்ஹான்ஸ்ட் எடிஷன் சொல்லி ஒரே கேமை ரீமாஸ்டர் பண்ணி என்ஹான்ஸ்ட் எடிஷன் சொல்லி 3 விதமா செல் பண்ணிட்டு இருக்காங்க PlayStation. இத்தனைக்கும் PS5 Proக்கு டிஸ்க் டிரைவ் எல்லாம் தனியா தான் வாங்கணுமா. அதே மாதிரி போனா ஆப்பிள் மாதிரி வெறும் கன்சோலை மட்டும் கொடுத்துட்டு கண்ட்ரோலர், டிஸ்க் டிரைவ், ஸ்டாண்ட், HDMI கேபிள்னு எல்லாத்தையுமே இன்னொரு 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் செல் பண்ணுவாங்க போல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸை குப்பை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா PlayStation இவ்வளவு ஆட்டம் ஆடுறத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்கும் PS5க்கு எந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ்ஸும் தரல. அப்பவும் இவன் இவ்வளவு விளையாடுறானா கன்ஃபார்ம் அடுத்த வருஷம் வரப்போற GTA 6 தான் மெயின் ரீசனா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா PlayStation Rockstar கூட டை அப் பண்ணி GTA 6 ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ PS5 Pro GTA 6 எடிஷன் வந்தா வாங்கவா மாட்டாங்க. இத்தனைக்கும் Naughty Dog, Insomniacன்னு சொல்லி இன்னும் பல கேம் கம்பெனிஸ் அவங்களுடைய புது கேம்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த IGN ரீசெண்டா PlayStation அடுத்த வருஷத்துல இருந்தே பெரிய பெரிய எக்ஸ்க்ளூசிவ்ஸ் லான்ச் பண்ண போறாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஆட்டம் ஆடக்கூடாது. ஏன்னா PS5 Pro உடைய பிரைஸ் ரொம்ப ரொம்பவே அதிகம். வெல் நீங்க நினைக்கலாம் ப்ரோ உண்மையான பிசி கூட கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த பிரைஸ் கம்மி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மையாலுமே ஒரு 90,000 ரூபாய் பிசி இந்த அளவுக்கு கேம்ஸ் ஹேண்டில் பண்ணுமானா பண்ணாதுதான். ஆனா PlayStation உடைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியே இதுதான். கம்மி பிரைஸுக்கு கன்சோலை கொடுத்து அதிக பிரைஸுக்கு கேமை செல் பண்ணணும்ன்றதுதான். ஆனா இவங்க கன்சோலும் அதிக பிரைஸுக்கு செல் பண்ணுவாங்க, கேம்ஸையும் அதிக பிரைஸுக்கு செல் பண்ணுவாங்கன்ற போது இது கன்ஃபார்ம் நார்மலைஸ் ஆக்கத்தான் பார்ப்பாங்க. வெல் MC இத பத்தி லாஸ்ட் வீடியோல கூட சொல்லி இருந்தாரு. நானும் அதை தான் சொல்றேன். இன்கேஸ் இவங்க இது எல்லாத்தையுமே நார்மலைஸ் ஆக்க பார்த்தாங்கன்னா PS6 உடைய மினிமம் பிரைஸே ஒரு 80,000 ரூபாய் கிட்ட வரும். இப்போ $400-500 இருக்க PlayStation கன்ஃபார்ம் 700-800 ரேஞ்சுக்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. யாருமே எதிர்த்து கேட்காம இருந்தா இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமுமே எல்லாத்துக்குமே பிடிக்கலதான். ஏன்னா சுத்தி எல்லாரும் PlayStation தர்மடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கேப்லயும் Xbox உட்காந்து மிச்சர் தான் சாப்பிட்டு இருக்கான். இவ்வளவு அமளிக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. சொல்ல போனா Xbox இந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணி இருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் அவங்களும் காம்படிட்டர் தான்றதை நிரூபிச்சிருக்கலாம். ஆனா உள்ள இருந்து சில லீக்ஸ் என்ன வருதுன்னா Xbox சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியா மாற போறாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த விஷயம் எல்லாம் நடக்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி Xboxும் போயிட்டானா PlayStationக்கு இங்க காம்படிஷனே இல்ல. நான் விக்கிறது தான் கேம், நான் வைக்கிறது தான் பிரைஸ், இதுதான் கன்சோல்னு சொல்லிக்கிட்டு போகிட்டே இருப்பான். ஆனா எனக்கு இந்த இடத்துலதான் Xbox நினைச்சா ஒரு வகையில கவலையாவும் இருக்கு. ஏன்னா கேம் கம்பெனிஸும் Xbox மேல பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட்டே பண்றது இல்ல. இப்ப கூட Black Myth உடைய டீம் Xbox கன்சோலே இல்லன்ற மாதிரி சொல்லி இருப்பாங்க. எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பா வருது. அண்ட் Elden Rings இப்ப வரைக்கும் ஆப்டிமைஸே பண்ணல, ரொம்ப போரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. Xbox நினைச்சா பிசி மூலமா ஏதோ ஒரு பிரச்சனைகளை இந்த கேம் கம்பெனிஸ்க்கு கொடுக்கத்தான் செய்யலாம். பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாம இப்ப வரைக்கும் சைலண்டாவே இருக்காங்க. அது ஏன்றதுதான் எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட் பண்ணுங்க. பட் Xboxும் கம்பேக் கொடுக்கலாம். எல்லாருமே PlayStation அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் PlayStation காணாமலாம் போகவே மாட்டான்.
நான் முன்னவே சொன்ன மாதிரி அவன் இந்த கேம்ஸுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அகைன் இது மூலமா ஒரு கம்பேக்கை கொடுத்து திரும்பவும் நமக்கு பிடிக்காத மாதிரி விஷயங்களை செய்யத்தான் செய்வான். அண்ட் அகைன் கேம் கம்பெனிஸ் இவனத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிளே ஸ்டேஷனுடைய மார்க்கெட் அப்படி இருக்கு. இந்த வீடியோல நான் நிறைய விஷயங்களை தப்பா சொல்லியிருக்க சான்சஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கார்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல இருக்கோம், ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நம்ம அங்க பேசலாம்.